என்ன சிரிப்பு? சம்பந்தி, நானும் பூனையும் பந்து விளையாண்டுமா, அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. அத என்ன பண்ணீங்க? பந்துல ஒரே அடி, பொம்மை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொம்மையாச்சு. தெரிஞ்சா பெரிய ரகலை இல்லையா நடக்கும். அது கிடக்குது. இந்த முன்மண்டை நினைச்சவன் யாரு? இந்த மண்டையா? ஒன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான். ஓ, கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம். வந்த 3வது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போறான்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கட்டிட்டு பாரியா. நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டுப்பிடி. ஐயோ, எனக்கு வாச்ச 2 சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல, நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி. அதுக்கு மேல நான் கேப்மானி. நான் சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல. நான் பொண்ண பெத்தவன். உங்களை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன். அவளை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க. ஆமாமா, மன்னிச்சலாமா? பெண்பாவம் பொல்லாது, மன்னிச்சிருமா. அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடித்தனம் போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னமா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராது என் தப்பு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கற? இன்னைக்கு கடாமுட்டா ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ணை வர சொன்னேன். இப்ப 1 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டியா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போங்க. சம்பந்தி பைத்தியக்காரனுங்க. சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. என் இளைய மருமக இருக்காள, அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்தை சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திர இல்லையா, எல்லாமே பெருசுதான். மாமா 5 months 150 ராத்திரி. டாடி, டாடி, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம். நான் கவனிச்சுக்கிறேன். அவங்களா வந்து அக்காவை கூப்பிட வைக்கிறேன். நீ நிச்சயமா செய்வம்மா. புத்திசாலி பொண்ணு. ஆமா, நீ போட்ட திட்டமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? என் புருஷன் திமிரையும் என் மாமியார் அகம்பாவத்தையும் கிட்டத்தட்ட பாதி அடக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போட்டோம். வெரி குட். காட் பிளஸ் யூ. இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க இல்ல? அப்ப நான் வரேன். முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா. என் ரத்தம் கொதிக்குதியா. போய் டாக்டரை பாரு. கம்முனிரியா. உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலையை தடவுற, கண்ணத்தை கிள்ற, தாவாங்கொட்டைய நசுக்குற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சவுறு முடி கவுண்டர், விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன். நான் தூரத்துல உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசினேங்கிறதான் கேட்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனுஷனா ஐயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா பாவ அரியா பொண்ணு வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக பெசகா நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும். இங்க பார், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்சை பண்ணுன, அறுவாள் எடுத்தா எங்கெங்க எதை வெட்டு வேணும் சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரதை. கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோர்த்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்தேன். என்னமோ கோர்த்துக்கு இருந்தீங்க. போயா வாசவழியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. ஏய் பாலு, ராஜாத்தி ஓம் பொண்டாட்டி தானே? பேருக்கு தான் பொண்டாட்டி. ஒரு வேலை செய். என்ன? நீ அவளை பலாத்காரமா ரேப் பண்ணிரு. பாவி, சொந்த பொண்டாட்டியே ரேப் பண்ண சொல்றியா? அறிவு கெட்டவன ஐடியா குடுக்கறானா? உன் ஐடியாவை கேட்டா கேஸ் கோர்ட்டு ஜெயிலுன்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மடையா மடையா? நீ தாண்டா மடையா. பாலு 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 பாலு, இன்னொருத்தன் பொண்டாட்டிய பலாத்காரம் பண்ணாதான் தப்பு. இவ உன் சொந்த பொண்டாட்டி. அதுல என்னடா தப்பு? அவளுக்கும் ஆசை இருக்கு,
உனக்கும் ஆசை இருக்கு. உங்க 2 பேருக்கு இடையில தடையா இருக்கிறது என்னது? அவளோட அறியாம. ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்காத பையனை ஆசிரியர் அடிச்சு திருத்துறது இல்லையா? அது மாதிரி நீ ஒரு தடவை அவளை பலாத்காரமா அடைஞ்சிட்டீன்னா இல்லற சுகம் என்னங்கிறது அவளுக்கும் தெரிஞ்சிடும். அப்புறம் என்ன? தினம் திருவிழா பப்பரப்பா இவக்கு வருக்கு போட